கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு குழந்தை இறந்தும் போயிருக்காங்க. இந்த குற்றச்செயல்களுக்கு பின்னாடி சில இடத்துல வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக நிறையா குற்றச்செயல்களுக்கு பின்னாடி வடமாநில தொழிலாளர்கள் பேர் அடிப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே ஆபத்தான ஒரு போக்கு தான். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். வட மாநிலத்தவர்கள் அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட வருகையை கட்டுப்படுத்தணும். அவங்களோட வருகைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். யார் வராங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க போன்ற விவரங்களை சேகரிக்கணும். எல்லாத்தையும் விட இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு நாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும். நாம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்றைய சம்பவங்களை பற்றி கொஞ்சம் பேசியாகணும். நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்பவே வேதனையான ஒன்று. ஒரே நாளில் 5 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, கடந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மருந்துக்கு கூட இருந்தது கிடையாது. அந்த ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுலையும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது பெண்களோட பாதுகாப்பு தான். கடந்த திமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி பெண்களும் பெண் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமையாலையும் பாலியல் சீண்டல்களாலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் திமுக மேலே வச்ச முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று, இந்த தீய சக்தியோட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்தேன்னா, உங்களுடைய விஜய் வந்தேன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார். இன்னைக்கு அவர் ஆட்சிக்கும் வந்துட்டார். அவருடைய 30 நாள் ஆட்சியும் முடிஞ்சிருக்கு. இந்த 30 நாள் ஆட்சியில் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆக்கப்பூர்வமாக அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் வர சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சுட்டி காட்டணும்னா சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஃப்ராடுத்தனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் நுட்பமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு சிறப்பாக ஏதாச்சும் தேர்வுகள் வச்சு புதிய காவலர்களை தேர்ந்தெடுத்தாங்களா, புதிய நபர்களை அந்த பணிக்கு தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே காவலர்களாக இருக்கக்கூடியவர்களில் 2000 பேரையோ 2500 பேரையோ தேர்ந்தெடுத்து இந்த படையில் சேர்த்துருக்கிறாங்க. இன்னும் இந்த படையை விரிவாக்கம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பேரை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க? அதுக்காச்சும் புதுசாக ஆள் எடுப்பீங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பெண் காவலர்களில் இருந்தே அந்த விரிவாக்கத்திற்கான ஆட்களையும் எடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ இந்த விரிவாக்கத்தோட அளவு என்ன அப்படின்னு கேட்டபோது 5000 பேர் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய எண்ணிக்கை! தமிழ்நாட்டோட மொத்த பரப்பு அளவு என்ன, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன, அதில் பெண்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு மட்டமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருப்பாரா? இதுல இருந்து அவருடைய அரசியல் புரிதல் என்ன, தமிழ்நாட்டை பற்றி அவருடைய பூகோள அறிவு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏறக்குறைய 1,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பெண்கள். 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. இந்த 4 கோடி பெண்களையும் 5000 சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண் காவலர்களை வச்சு நீங்கள் பாதுகாத்துருவீங்களா? இதில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? சரி, ஓகே, நீங்கள் அப்படியே இந்த 5000 சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர்களை வச்சு பெண்களை பாதுகாக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஏதாச்சும் சிறப்பு அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க. அவங்க குற்றவாளிகளை பிடிச்சு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண முடியுமா? ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்களால போட முடியாது. அவங்களோட வேலை கண்காணிக்கிறது. பொது வெளியில் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சு கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டியது தான் அவங்களோட வேலை. பசங்க கூட கிண்டலாக சொன்னாங்க, ரேப்பிடோ வேலை இதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்குனீங்களா? இதை வச்சு பெண்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? இந்த படை உருவாக்கின பிறகுதான் நேற்றைக்கு ஒரே நாளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய சிங்கப்பெண் அதிரடி படை எங்கே போச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? தூங்குச்சா? இந்த கேள்வி வருமா வராதா?
பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காகவும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த படையை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அந்த படையை உருவாக்கின பிறகுதான் இத்தனை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்ப அந்த சிங்கப்பெண் அதிரடி படை என்ன பண்ணுச்சு? ஆனா இப்ப சம்பவம் நடந்தது எல்லாமே பெரும்பாலும் கிராம பகுதியை சேர்ந்ததா இருக்குல்ல. சிங்கப்பெண் அதிரடி படை சார், எனக்கு அது கிராமமா நகரமானலாம் தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குடும்பத்துக்கும் பெற்றோர்களுக்கும் அதெல்லாம் தேவையில்லை. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தான் கேட்பான். நீங்க என்ன சொல்லி இந்த படையை உருவாக்குனீங்க? இவங்க மக்களை கண்காணிப்பாங்க, சந்தேகப்படும்படியான நபர்களை கண்காணித்து அவங்கள காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் வழக்கு பதிவு செய்ய வைப்பாங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. ஏன் அது நடக்கலை? நடக்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட பரப்பளவு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவு எல்லாம் இருந்திருந்தா இப்படி ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத பம்மாத்து அதிரடிப்படையை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்க மாட்டார். இருக்கின்ற காவல்துறையையே வலிமைப்படுத்தி அதில் பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சொல்றது, சமூகத்தில் பெண்களை பாதுகாப்பாக நடமாட வச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டேன் எதையாச்சும் செஞ்சேன் அப்படின்னு காட்டணும்ல, அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்தாரு. ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. சரி, இதை ஒரு ஓரமாக வச்சிருவோம். அடுத்து முக்கியமான பிரச்சனை, தொடர்ச்சியாக வட மாநில தொழிலாளர்களால் தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் பெருகிட்டே இருக்கு அப்படின்னீங்க. அது உண்மைதான். இந்த காரணத்திற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வட மாநிலத்தவர்களோட வருகையை கட்டுப்படுத்துங்க, தினம் தினம் அளவுக்கு அதிகமாக அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கிட்டே இருக்கிறாங்க, எங்கிருந்து வராங்க, அவங்களோட பின்னணி என்ன, அவங்களுக்கு ஏதாச்சும் குற்ற பின்னணி இருக்கா, எங்க போய் வேலை செய்ய போறாங்க, எவ்வளவு நாள் வேலை செய்ய போறாங்க போன்ற விவரங்களை காவல்துறை சேகரித்து வைக்கணும். எல்லாத்துக்கும் மேல INP இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு முறையை கொண்டு வாங்க. அப்பதான் தமிழர் தாயகம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இது ஒரு கலப்பின மண்டலமா மாறிடும், நம்முடைய மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு கடந்த காலத்துல நாங்க தலப்படம் அடிச்சுக்கிட்டோம். ஆனா மக்களுக்கு நாங்க பேசும்போது பிரிவினை பேசுறாங்க, பிரிவினையை தூண்டுறாங்க, வெறுப்பை விதைக்கிறாங்க அப்படின்னு தான் மக்கள் மத்தியில பார்க்கப்பட்டுச்சு. மக்களும் அப்படிதான் பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உணர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உணர தொடங்குறாங்க. இந்த தாவேகா ஆட்சி அமைஞ்ச 2 நாள்ல திருப்பூர்ல வட மாநிலத்தவர்கள் கூட்டம் சேர்த்துக்கிட்டு தமிழர்களை அடிச்சாங்களா இல்லையா? அந்த சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் எத்தனை வட மாநிலத்தவர்களை காவல்துறை கைது செஞ்சது? இல்லை. அதன் பிறகு பல குற்றச்செயல்கள், செயின் பறிப்பு, தெருவில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல், நேற்றைக்கு 3 வயதே ஆன பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமையை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க யாரு, இவங்களோட குற்ற பின்னணி என்ன, இதை பற்றின விவரங்கள் காவல்துறை கிட்ட இருக்கா? நான் அடித்து சொல்கிறேன், சத்தியமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா காவல்துறைக்கும் சரி அரசுக்கும் சரி இந்த நோக்கமே கிடையாது. தமிழர் தாயகத்தை அப்படியே பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுகவிற்கு தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பட்டுச்சு. ஏன்னா இது தமிழர் தாயகமாக இருக்கிற வரைக்கும் தான் தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கேட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. இது எங்கள் நாடு, நாங்கள் தான் ஆளுவோம், திராவிடத்திற்கு இங்கே என்ன வேலை, பிறமொழியாளர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, இது தமிழர் தாயகமாக இருக்கிற வரைக்கும் தானே நீ இந்த சட்ட நியாயம் எல்லாம் பேசுகிற, இந்த அரசியலை எல்லாம் பேசுகிற, இதை கலப்பின மண்டலமாக நான் மாற்றிட்டா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக கட்டுக்கடங்காமல் பெருகி கொண்டிருந்த வட மாநிலத்தவர்களோட வருகையை அனுமதிச்சாங்க. ஆனால் நான் தமிழன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு அமர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இதை பற்றின நோக்கம் இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க கட்சிக்காரங்களுக்கும் இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதன் பிறகாச்சும் இந்த அரசு எச்சரிச்சுக்கிட்டு வட மாநிலத்தவர்களோட வருகையை கட்டுப்படுத்தணும், வந்தவங்களோட விவரங்களை சேகரித்து வைக்கணும், INP இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரணும். இது ஒன்று தான் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களோட டேட்டாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால்
சீக்கிரமாக இவங்களை வந்து கண்காணிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் மட்டும் இதை பேசிட்டு வந்துருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு அண்ணாமலை அவர்களும் இதை சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட சேகரிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாளாக இவங்க தான் வந்து பிரிவினைவாதா அப்படின்ற ஒரு அரசியலை வந்து பேசிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாம் தமிழரோட அரசியலை வந்து அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறார். இல்லையே, நான் அப்படி பார்க்கலையே. நீங்கள் அவருடைய பதிவை முழுசாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். வட மாநிலத்தவர்களால் நடந்த குற்றச்சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டுட்டு அவரும் என்ன சொல்கிறாருன்னா, வரவங்களோட விவரங்களை சேகரித்து வைக்கணும், அவங்களோட குற்ற பின்னணியை ஆராயணும், அதையெல்லாம் காவல்துறை பதிவு செஞ்சு வைக்கணும். எங்கேருந்து வராங்க, அவங்களுடைய குற்ற பின்னணி என்ன, யார் அவங்கள வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்துருக்குறாங்க, எங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் காவல்துறை சேகரித்து வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அதை தாண்டி அவர் பேசவே இல்லை. ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கட்டுக்கடங்காமல் பெருகிட்டு இருக்கிற வட மாநிலத்தவர்களோட வருகையை கட்டுப்படுத்தணும். இதை பற்றி ஏதாச்சும் பதிவு இருக்கிறதா? அவருடைய பதிவில் நான் அப்படி எதையுமே பார்க்கல. அடுத்தது, இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறாரா? கேட்கல, கேட்கவும் மாட்டார். இதை பேசுனதுக்கே அவருடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவரை வந்து சீமான் 2.0, நீயும் பிரிவினைவாதியாக மாறிட்டியா அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பேசிக் நீடு. என் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு, அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குல்ல. அதே மாதிரி தான் என் நாட்டுக்குள்ள வரவங்களோட விவரங்களை சேகரித்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. அதைத்தான் அண்ணாமலை வந்து எடுத்து சொன்னார். அதுக்கே வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் பொறுத்துக்கல. நீங்க எப்படி இப்படிலாம் பேசலாம், வட மாநிலத்தவர்கள்னு நீங்க எப்படி சொல்லலாம், வேற எப்படி சொல்லணும்? இந்தியாங்கிறது மாநிலமாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. வட மாநிலத்தில் இருந்து வந்தவங்கள வட மாநிலத்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வேற எப்படி தான் சொல்றது? அதை கூட சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்ப அண்ணாமலை பேசுனது ஒரு முழுமையான மாநில சுயாட்சி அரசியல் கிடையாது. இப்போ வந்து அவர் தனியா அரசியல் இயக்கம் தொடங்கி இருக்கிறாரு. மாநிலம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும். இது நாள் வரைக்கும் அவர் பேசி கொண்டிருந்த இந்துத்துவ அரசியல், இந்திய தேசிய அரசியல்ல இருந்து நான் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவை தவிர அதை தாண்டி இதுல முக்கியத்துவம் கொடுத்து பேசுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலையால முழுமையான ஒரு மாநில சுயாட்சி அரசியலை பேச முடியுமான்னா ஒரு காலத்திலே முடியாது. அவர் பேசவும் மாட்டார். சும்மா மேல் பூச்சிக்கு பேசிக்கலாம், புரியுதுங்களா? மற்றபடி அதில் வந்து மாநிலத்திற்கென்று சிறப்பான எந்த ஒரு அரசியலும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இல்லை, சீமான் 2.0 அண்ணாமலை அப்படின்ற நாம் தமிழரோட அரசியலை வந்து அவர் கையில் எடுக்கிறாரு. நான் அதைத்தான் சொல்றேனே, நாங்கள் பேசுறதெல்லாம் அவர் பேசுவாரா, பேசியிருக்கிறாரா? நான் இந்த ஒரு பதிவுல இருந்தே ரெண்டு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அவர் வந்து வந்தவங்களோட விவரங்களை மட்டும்தான் சேகரித்து வைக்க சொன்னார். வரவங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சொன்னாரா? தமிழர் தாயகம் கலப்பின மண்டலமா மாறுது அப்படிங்கிற அரசியலை பேசினாரா? இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாரா? சீமான் இது எதையுமே பேசாம அவர் வந்து சீமான் 2.0வா மாறிட்டாருன்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ணன் சீமான் பேசின அரசியலை எல்லாம் இன்னொருத்தர் பேசணும் அப்படின்னா, நான் என்ன சொல்றது, மிகைப்படுத்தி சொல்றேன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படியெல்லாம் வந்து அண்ணன் சீமானோட இடத்த இன்னொருத்தரால ஆக்கிரமிச்சிட முடியாது. அண்ணாமலையாலையும் அது முடியாது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? எது இன்னர் லைன் பர்மிட்னா என்ன, அது இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல நடைமுறையில இருக்கிற விஷயம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல உள்ள வராங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துங்க. இப்போ அவங்களையெல்லாம் நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? குறைந்த கூலிக்கு வேலையாட்கள் கிடைக்கிறாங்க, அதுக்காகத்தான் நீங்க வந்து அவங்கள கூப்பிடுறீங்க. முதல்ல இதுவே தப்பு. அவனை வந்து நீ ஏமாத்துற, அவனோட உழைப்புக்கு உண்டான கூலியை கொடுக்காம அவங்ககிட்ட இருந்து உழைப்பு சுரண்டலை பண்ணிட்டு நீ வந்து என்ன பண்ற, அவனுக்கு தேவையானதை கொடுக்காம அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. இதுவே முதல்ல தப்பு. இதையே முதல்ல தடுத்து நிறுத்தணும். உள்ளூர் மக்களுக்கு நீ வேலை கொடுத்து பழகு, சரியா? அதை தாண்டி உனக்கு அதிகமாக ஆட்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வட மாநிலத்தவர்களை நீ வந்து வேலைக்கு அமர்த்தணும். இதைத்தான் வந்து ஐயா மணியரசன் வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா முன் வச்சார். ஒரு போர்ட்டலை உருவாக்குங்க. அங்கங்க இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற விவரங்களை அந்த போர்ட்டல்ல பதிவு பண்ணுங்க.
இப்போ முதல்ல வந்து அந்த போர்ட்டலில் இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஆட்கள் தேவைப்படுதுவா, யாரையாச்சும் போகிறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது வேலைவாய்ப்பு அறிவிப்பை செய்யணும். முதல்ல அந்த இடத்துல தமிழர்களை நிரப்பிட்டு அது போக கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், வட மாநிலத்தவர்களை வேலைக்கு அமர்த்தணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அவங்களோட எண்ணிக்கையை நாம் கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது, அப்படி வராங்க தெரியுமா, அவங்க அவங்க ஊர்ல இருந்து வரும்போது எந்த பகுதியில இருந்து வராங்களோ அந்த பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்தில் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போக போகிறேன், இத்தனை நாள் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு லெட்டர் பேடில் அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். எனக்கு எந்த குற்ற பின்னணியும் இல்லைங்கய்யா, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போக போகிறேன், இத்தனை நாள் அங்கே இருக்க போகிறேன், எனக்கு இந்த பெர்மிட் லெட்டரில் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இந்த பெர்மிட் லெட்டரை யார் இஷ்யூ பண்ணோன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஐஎன்பி அந்த கவர்மெண்ட்டோட ஃபார்ம், கவர்மெண்ட் தான் வந்து இஷ்யூ பண்ணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். இவங்க வராங்க இல்லையா, இவங்களோட விவரத்தை, அதாவது பின்னணியை, குற்ற பின்னணியை எல்லாத்தையும் தமிழ்நாடு காவல்துறையும் சேகரித்து வைக்கணும். இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை நடைமுறை. இதை செஞ்சாலே வட மாநிலத்தவர்களால் நடைபெறுகின்ற குற்றச்செயல்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஆனால் வந்து இதையெல்லாம் செய்யறதுக்கு அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கத்தை தாண்டி ஒரு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம்லாம் நம்முடைய முதலமைச்சருக்கும் சரி, இந்த தாவேக அரசுக்கும் சரி இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது, இப்ப நம்ம அண்ணாமலையோட பதிவையே பார்த்தோம். ஜஸ்ட் வரவங்களோட விவரங்களை சேகரித்து வைங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கே நீங்க இப்படிலாமா பேசலாமா, நீங்க இப்படியெல்லாம் பேசலாமா, பிரிவினையை தூண்டுறீங்க, நீங்க சீமான் 2.0 மாறிட்டீங்க, ஆச்சா ஊச்சான 1008 குற்றச்சாட்டுகள் அவர் மேல முன்வைக்கப்பட்டுச்சு. இதே குற்றச்சாட்டுகள் தான் தாவேக அரசு மேலையும் வைக்கப்படும். அவர் வந்து இந்த இந்திய தேசியத்திற்கு எதிராக மாநில சுயாட்சியை முன்வைத்து அரசியல் செய்யணும். அதற்கான துணிவு, தெம்பு, திராணி அவருக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட போல்டு டெசிஷனை அவரால் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் கட்டுக்கடங்காத வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே வந்து இங்கே இருக்கப்படுறதா சொல்லப்படுது. ஸோ அவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே இத்தனை வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து கம்மியான சேலரிக்கு வரதா அப்படின்னு வந்து நீங்கள் உழைப்பு சுருண்டல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்மளோட தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ கூலி வேலை வந்து பெருசாக யாருமே செய்யறதில்லை. எல்லாருமே கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்காங்க, கொஞ்சம் எஜுகேட்டடான ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து தான் வடமாநில தொழிலாளர் வராங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிகலி பாசிபிள் பல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் குறிப்பிட்ட போர்ட்டலில் போட்டு அவங்களோட டேட்டா எடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இது பண்ணுறது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒயிட் காலர் ஜாபுக்கு போயிடல, சரிங்களா. படித்தவங்களை நாம் வந்து இந்த வேலைக்கு கூப்பிடல, நான் அப்படியெல்லாம் பேசலை. படித்தவங்க அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலைக்கு போங்க, நீங்கள் வந்து எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போங்க, அதெல்லாம் வந்து மறுக்கிறதுக்கே இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் கூலி ஆட்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து கட்டிட வேலைக்கும் மற்ற சில அமைப்பு சாரா தொழில்களுக்கும் தினம் தினம் வேலைக்கு போகிறவங்க தமிழ்நாட்டிலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வேலையில் முன்னுரிமை கொடுங்க, அதைத்தான் நம்ம கேட்குறோம். அதை சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் எல்லாம் வந்து அதிகமாக கூலி கேட்குறாங்க, 6 மணி ஆனால் வீட்டுக்கு போயிடுறாங்க, 6 மணி ஆனால் வீட்டுக்கு போகாமல் வேற என்ன பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், அவன் செய்கிற வேலைக்கு ஏற்ற கூலியை கொடுத்தே ஆகணும். இதை கேட்கறது சில முதலாளிகளுக்கும் சில கான்ட்ராக்டர்களுக்கும் குத்தமாகப்படுது, புரியுதுங்களா. அதனால தான் குறைஞ்ச கூலிக்கு வட மாநிலத்தவர்களை இறக்குமதி பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட நிலைமையை யோசித்து பார்த்தா கூட ரொம்ப பரிதாபமாக இருக்கும். வட மாநிலத்தவர்கள் தங்கி இருக்கிற இடங்களை எல்லாம் போய் பாருங்க. இந்த வேகாத வெயில்ல இரும்பு ஷீட்டுக்கு கீழே அவங்கள தங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? அவனும் மனுஷன் தானே, அவனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்துட்டு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் 12 மணி நேரம் மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு குறைஞ்ச கூலி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை கூட இவங்க செஞ்சு தரல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற செயல், சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல இதை வந்து தடுத்து நிறுத்தணும், புரியுதுங்களா. அது வந்து சரி கிடையாது. எல்லாரையுமே நாம் வந்து இந்த கூலி வேலைக்கு வர சொல்லலை.
கூலி ஆட்களாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுங்க, சரிங்களா? அது போக மீதம் இருக்கின்ற வேலையை வட மாநிலத்தவர்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம், சரிங்களா? படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த வேலைக்கு வாங்கன்னு நாமளும் சொல்லலை. இப்போது சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த கூலி தொழிலாளருக்கு வந்து போதுமான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணித்தரல, ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் இதே தானே வந்து தமிழர்கள் வந்து இங்கே வந்து ஃபாரினுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க, இப்போது துபாய்க்கு போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, அவங்களோட நிலைமை இதே மாதிரி தானே இருக்குது. நம்ம இங்கேருந்து எதுக்கு அங்கே போகிறோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் அப்படின்ற. எங்கே பண்ணாலும் தப்பு தான், எங்கே பண்ணாலும் அதுக்கு பேர் உழைப்பு சுரண்டல் தான். துபாயில் பண்ணால் மட்டும் சரின்னு ஆயிருமா என்ன? துபாயில் தங்கி இருக்கிற நம்முடைய தமிழர்களை கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராமில் காணொலி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட ஒருத்தருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அரபு நாடுகளில் வந்து வேலை செய்கிறவர் வந்து காலில் வந்து ஷூ ஷாக்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக போட்டுக்கிட்டு இருப்பார். வேலை முடிஞ்சிட்டு வந்து கழட்டும் போது அந்த காலில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி காலையே வந்து அதை அரிச்சு தின்னுக்கிட்டு இருக்குது. நடுவில் ஷூவை கழட்டியும் வைக்க முடியாது. அப்போ அந்த என்ன சொல்கிறது, வேலை முடிஞ்சு வந்த உடனே அந்த பாதங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற போதிய மருத்துவ அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இதனால் கால்களை இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஆனால் அவங்கள கூட்டிக்கிட்டு போனால் கான்ட்ராக்டர்ஸோ அவங்கள வேலைக்கு வச்சிருக்கிற நிறுவனமோ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இது சரியா? இது யாருக்கு நடந்தாலும் இது தப்பு தான். அங்கே நம்ம தமிழர்கள் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடாது. எங்கே நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் உழைப்பு சுரண்டல் என்பது தவறு தான். புரியுதுங்களா? அதனால் இங்கே வர வட மாநிலத்தவர்களுக்கும் உரிய பாதுகாப்பையும் உரிய வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். அவங்க உழைப்புக்கேற்ற கூலியை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய பொருளாதார வலிமை வந்து நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர், சென்னையிலேயே சில பகுதிகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களை மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்குவாங்க, தமிழர்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. பொருளாதாரம் என்பது அவங்கள சுற்றியே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம நாட்டோட பொருளாதாரம் ஒரு பக்கம் சுரண்டப்படுது, நம்முடைய பொருளாதாரம் அவங்க கிட்ட போகுது. அப்போ நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார வலிமையையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தேசிய இனத்திற்கு பொருளாதார வலிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதார வலிமையை நாம் வட மாநிலத்தவர்கிட்டையும் ஆந்திர தெலுங்கர்கள்கிட்டையும் கேரள மலையாளிகள்கிட்டையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, கொங்கு மண்டலத்தில் 30 விழுக்காடு சொத்துக்கள் ஆந்திர தெலுங்கர்களுக்கும் கேரள மலையாளிக்கும் சொந்தமாக இருக்குது, தெரியுமா? இப்போ போட்டிக்கு வட மாநிலத்தவர்கள் ஷேட்டு மார்வாடிஸு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இதில் தமிழன் எங்கே போவான்? தமிழனுக்கு என்ன இருக்கும்? அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் நம்முடைய பொருளாதார வலிமையையும் சேர்த்து பாதுகாத்துக்கணும். இப்போது கரெக்டாக சொன்னீங்க, ஒரு 30 விழுக்காடு சொத்து வந்து வட மாநிலங்களுக்கு சேர்ந்து, இல்லை தெலுங்கர், ஆந்திரா, கர்நாடகா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இதனால் வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அவங்க ஒரு இங்கேருந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட எண்ணிக்கை வந்து இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு பவராகவும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளோட தமிழர்களுக்கு வந்து அங்கே வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா நிறைய ஓனர்ஸாக வந்து இப்போ அவங்க வந்து அதனால வந்து நமக்கேற்ற அந்த வேலைவாய்ப்பு வந்து இல்லை. அங்கே நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குது. காலேஜில் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சி இந்த சண்டைகள் பார்த்துருக்கலாம். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன்? ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே குடியுரிமையும் வாங்கிட்டாங்க, ஓட்டுரிமையும் வாங்கிட்டாங்க. ஸோ இது பெரிய சிக்கலில் போய் முடியும். ஆமாம், இப்போ சொன்னீங்களே குடியுரிமையும் வாங்கிட்டாங்க, ஓட்டுரிமையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு. இந்த வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆபத்தான போக்கு தெரியுமா? அடுத்த 10 ஆண்டுகளில் இங்கே இருக்கின்ற எல்லா வட மாநிலத்தவர்களும் வாக்குரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் சூழலே மாறி போயிடும். நம்ம இது நாள் வரைக்கும் இந்திய தேசிய அரசியலை, அதாவது இந்திய தேசியம் பேசக்கூடிய கட்சிகளையும் இந்துத்துவ அரசியலையும் மதவாத அரசியலையும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள. அடுத்த 10 ஆண்டுகளில் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்திய தேசிய கட்சிகள் இங்கே வந்து வளர ஆரம்பிச்சிடும், இந்துத்துவ அரசியல் வளர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது எவ்வளோ ஆபத்தான போக்கு தெரியுமா? நான் வந்து கோயம்புத்தூரில் 5 வருஷம் இருந்தவன், கொங்கு மண்டலம் முழுக்க சுற்றினவன். எனக்கு தெரியும் அங்கே சுச்சுவேஷன் எப்படின்னு. நானே ஒரு தமிழனா, நானே என்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு டீப் இன்னர் கிராமத்துக்குள்ள போனேன். அந்த கிராமத்துக்குள்ள 10 வட மாநிலத்தவர்கள் குடும்பம் இருக்கு, தெரியுமா? அது வரைக்கும் அவங்க வந்து கிளை பரப்பி வேர் பரப்பி கொங்கு மண்டலத்தில் பரவிட்டாங்க.
உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன். வட மாநிலத்தவர்களுக்கு கொங்கு மண்டலத்தை மட்டும் தனி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது தெரியுமா? நிஜமா, நான் பொய் சொல்லலை. நீ போய் கேட்டு பாருங்க. இதே மாதிரி இஷ்யூ கர்நாடகாலே இருக்கு. கொங்கு மண்டலத்தை மட்டும் தனி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு வட மாநிலத்தவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக லாபியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக ஃபண்ட் பண்ணுற கட்சி எதுன்னு பாருங்க, பாஜக, தேசிய கட்சி. பாஜக நினைச்சா அதை செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்ப தங்களுக்குன்னு ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கி அதை தனி மாநிலமாகவும் பிரிக்க பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து! தமிழர் தாயகத்தை ரெண்டா உடைக்கிற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. இப்படி இவங்களை கட்டுக்கடங்காமல் பெருக விட்டா இதுதான் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து நிறைய பனியன் கம்பெனிகள்லையும் கார்மெண்ட்ஸ்லையும் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. வேலை செய்யட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் எங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும், தமிழர்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் போராட்டம் நடத்துறான். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தைரியமும் துணிவும் வந்துருச்சு. இதே மாதிரியான ஒரு செயலை நாம் வட மாநிலத்திலேயோ பிற மாநிலத்திலேயோ செய்ய முடியுமா? நாம் போய் வேறு மாநிலத்தில் இருந்துக்கிட்டு உன் ஊருக்காரனுக்கு வேலை கொடுக்காத, எங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு பேச முடியுமா? முதல்ல அந்த சிந்தனையாச்சும் நமக்கு வருமா? ஆனால் இவங்களுக்கு வருது. அப்படின்னா அந்த துணிவு எங்கிருந்து வந்துச்சு? எண்ணிக்கையில் நம்ம அதிகமாக இருக்கிறோம், இந்த இடத்தோட பொருளாதாரத்தை நாம தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நாம இல்லைன்னா இந்த ஊருக்காரனுங்களுக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற தைரியம் தெனாவட்டில் தான் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழர்கள் தங்களுடைய பொருளாதார வலிமையை பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா நாம் நம்முடைய அரசியல் உரிமையை இழந்துருவோம், பொருளாதார வலிமையை இழந்துருவோம், நம்முடைய தாயகத்தையும் இழந்துருவோம். ஏற்கனவே நம்முடைய பாதுகாப்பை இழந்துட்டோம். அதுதான் 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. வட மாநிலத்தவர்களால் குற்றச்செயல்கள் பெருகிட்டே இருக்கு. நம்முடைய பொருளாதாரத்தை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இழந்துட்டோம். 70 விழுக்காடு பிற மாநிலத்தவர்கள் கையில தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இருக்கு. அடுத்து நம்ம தாயகத்தையும் அரசியலையும் இழக்க போறோமா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழர்கள் எச்சரிச்சுக்கிறது நல்லது. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.